விலையுயர்ந்த கைபேசி விசேட விலைக்கழிவுடன் குறைந்த விலையில விற்பனை செய்யப்படுறதா பரவின ஒரு போலி விளம்பரத்தால நிறைய பேர் பல லட்சம் ரூபாயை இழந்திருக்கிறாங்க. இதன் அடிப்படையில ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விலை உயர்ந்த கைபேசி என்னிடம் விசேட விலைக்கழிவுடன் குறைந்த விலையில இருக்கு அப்படின்னு ஒரு போலி விளம்பரத்தை சமூக வலைத்தளங்கள்ல பதிவேற்றி இருக்கிறாரு. இந்த விளம்பரத்தை பார்த்த நிறைய பேர் அவரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. குறிப்பா இளைஞர்கள் அவருடன் தொடர்பு கொண்டு அந்த கைபேசி பத்தி பேசியிருக்கிறாங்க. இதன் போது அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கைபேசியை நான் உங்க வீட்டுக்கே அனுப்பி வைப்பேன், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு முற்பணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அந்த கைபேசியை அவர் 3,34,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யறதா சொல்லியிருக்கிறாரு. இதன் அடிப்படையில யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவரும் இந்த போலியான விளம்பரத்தை பார்த்து அதை நம்பி அந்த கைபேசியை வாங்குறதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கிறாரு. அந்த இளைஞர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, குறித்த நபரை தொடர்பு கொண்டு பேசிய போது முற்பணமாக 1,71,000 ரூபாய் அந்த நபருடைய வங்கி கணக்குக்கு இவர் வைப்பு செய்திருக்கிறாரு. இதன் அடிப்படையில தான் பிறகுதான் அவருக்கு தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு போலியான விளம்பரம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த போலியான விளம்பரத்தை நம்பி தான் பணம் இழந்ததும் அவர் உணர்ந்து வட்டுக்கோட்டை போலீசாரிடம் சென்று அவர் முறைப்பாடு அளிச்சிருக்கிறாரு. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் தான் இப்படி பணம் கொடுத்து ஏமாந்திருக்கிறதாவும் அவர் இப்போ போலீசாரிடம் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் இப்போ விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறதாவும் சொல்லப்படுது.